சைவ ஞானம் கூறுவது என்னவென்றால், இந்த உடல் நிரந்தரமானது அல்ல, அது ஒரு அழிகின்ற கூடு. காலம் வந்தால் கண்டிப்பாக சிதைந்து போகும் ஒரு தற்காலிக வாசஸ்தலம். அதனுள் இருப்பதுதான் அழியாத ஆன்மா. அந்த ஆன்மாவே சிவத்தின் ஒளித்துளி. ஆனால் மனிதன் இந்த உண்மையை மறந்து உடலையே நானாக நினைத்து அதற்காகவே வாழ்ந்து, அதற்காகவே அலைந்து, அதற்காகவே துன்பப்பட்டு வாழ்க்கையை கழிக்கிறான். இளமை, அழகு, செல்வம், உறவுகள் இவை உடலோடு தொடர்புடையவை. ஆகையால் அவையும் நிலையற்றவை. இந்த உண்மையை மனம் ஏற்க விரும்பாது. ஏனெனில் அது பற்றுகளால் கட்டுண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தருணத்தில் இறைவன் அருளால் இந்த உண்மை நமக்கு தெளிவாகிறது. இது அழியும் உடல், ஆனால் இதன் உள்ளே இருக்கும் ஆன்மா அழிவற்றது என்று. அந்த உணர்வு வந்தவுடன் வாழ்க்கையை பார்க்கும் கண்ணோட்டம் மாறிவிடுகிறது. பயம் குறைகிறது, ஆசை தளர்கிறது, பற்றுகள் மெதுவாக விடுபட ஆரம்பிக்கின்றன. அப்போது நாம் உடலை வெறுப்பதில்லை, ஆனால் அதை உண்மையான நான் என்று நினைப்பதையும் நிறுத்துகிறோம். அதை ஒரு ஆலயமாக பேணி பாதுகாத்து அதன் உள்ளே இருக்கும் சிவத்தை உணர முயல்கிறோம். அழிகின்ற உடல் இது அப்பா, அழியாத உயிர் நீயப்பா. கூடுபோல இந்த உடலில் குடிகொண்ட ஒளியே சிவா.